இந்த கதையை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 100 days 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்சில் இன்னைக்கு டே 78. பெரிய க்ரூஸ் கப்பல் பல்லாயிரம் மக்களை ஏற்றிக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு கிளம்புது. சடனா ஒரு நாள் அந்த கப்பல் ரிப்பேர் ஆகி நடுக்கடலே நின்றுது. அந்த கப்பலில் இருக்க எல்லா இன்ஜினியர்ஸும் முயற்சி பண்றாங்க, யாராலையும் சரி பண்ண முடியல. தரையிலிருந்து வந்து எக்ஸ்போஸ் வந்து சரி பண்றதுக்கு 4 நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு வயசானவர் அந்த கேப்டன் கிட்ட வந்து நான் வேணும்னா இதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணவான்னு கேட்கறாரு. அந்த கேப்டனும் அவர் இன்ஜின் கிட்ட கூட்டின்னு போறாரு. இந்த வயசானவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சுத்தி எடுத்துட்டு அந்த இன்ஜின் பகுதியில் ஒரு இடத்துல ஒரு தட்டு தட்டுறாரு. இப்போ அந்த கப்பல் ஆன் பண்ண சொல்றாரு. ஸ்மூத்தா ஆன் ஆயிடுது. இப்போ அந்த கேப்டனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வயசானவருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. இந்த வயசானவர் எனக்கு நன்றி எல்லாம் வேணாம், நான் செஞ்ச வேலைக்கு $10,000 ஃபீஸ் கொடுங்கன்னு கேட்கறாரு. ஒரு தட்டு தான் தட்டினீங்க, அதுவும் எங்க சுத்தி, அதுக்கு நீங்க $10,000 ஃபீஸ் கேட்கலாமான்னு கேட்கறாரு. இப்போ அந்த வயசானவர் நான் ரொம்ப ப்ரொஃபஷனல், எனக்கு தெரியும் எங்க தட்டினா எங்க வேலை செய்யும்னு, என்னோட நாலேஜுக்கு தான் இந்த ஃபீஸ் சொல்றாரு. நான் எதுவுமே சொல்லல. இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.